அருமையான ஒரு முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு. சாம்பார், தண்ணி சாறு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடையும் இருக்கும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரையோட சத்துக்களை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. நல்ல இலசான முருங்கைக்கீரையை ஒரு 4 கைப்பிடி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை கப்பு துவரம்பருப்பை மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 4 குண்டு மிளகாய், சின்ன வெங்காயம் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டை இடித்து வச்சுக்கோங்க. இதை உள்ளே சேருங்க, நல்லா வதக்கி விடுங்க. குழஞ்சி வதங்கி வரட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு ஒரு அரை டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும் அதில் ஊற்றுங்க. ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த தண்ணியிலேயே முருங்கைக்கீரை கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவன தேங்காய், 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மிளகு, சீரகம் இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. கீரை முக்கால் பதம் வெந்தோடனே நம்ம வேக வச்ச பருப்பையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதி விட்டு அப்படியே இறக்குனிங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை பருப்பு குழம்பு ரெடி. இது சாதத்தில் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.